வா வாளுக்கு வேலை, உனக்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பேசிக்கொண்டபடி பாகநேரி திருவிழாவில் அனைத்து அம்பலக்காரர்களுக்கும் பரிவட்டம் கட்டும் நிகழ்ச்சியை சிறப்பாக செய்துவிட்டார். ஆனால் அதன் மூலம் நாம் எதிர்பார்த்த அம்பலக்காரர்களுக்குள் ஒற்றுமை என்ற உயர்ந்த நோக்கத்தையே சிதறடித்து அத்தனை பேரையும் கொல்வதற்கு அங்கு சதி நடந்துவிட்டது. அதை உங்கள் தம்பி செவத்தையாதான் கண்டுபிடித்து அப்படிப்பட்ட விபரீதம் நடக்காமல் காப்பாற்றினார். அவர்கள் நோக்கம் மட்டும் நிறைவேறியிருந்தால் பாகநேரிக்கு என்றென்றும் அழியாத களங்கம் நேர்ந்திருக்கும். நீ சொல்வது உண்மைதான். அதில் சம்பந்தப்பட்டவனை இங்கு கொண்டு வந்து விட்டான் செவத்தையா. யார் இந்த சதி செயலுக்கு தூண்டியது என்ற உண்மையை அவன் சொல்லும் வேளையில் வேறொருவன் அவனை கொன்றுவிட்டான். அவனை கொன்றவனை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட போது அவனையே கொல்லும் நிலைமை ஏற்பட்டுவிட்டது. அவர்கள் இருவரது சடலமும் இங்குதான் இருக்கிறது. வந்து பார். வீரனே. ஐயா. சரி. இவன் யார் என்று தெரிகிறதா? தெரியவில்லை. இவனை இதற்கு முன் பார்த்ததில்லை. இவனாவது யார் என்று தெரிகிறதா? நன்றாக தெரிகிறது. நலபாகம் செய்கிறேன் என்று தற்பெருமை பேசி வந்த சமையல்காரன் இவன். நஞ்சு கலந்த பாகத்தை செய்துவிட்டு நலபாகம் செய்ய வந்திருக்கிறேன் என்று பொய் சொல்லி இருக்கிறான். இப்படிப்பட்டவன் எப்படி உன்னிடம் வந்து சேர்ந்தான் வாளுக்கு வேலை? எங்கள் கணக்கு பிள்ளைதான் அழைத்து வந்தார். ஒருவேளை நடந்த சதியில் கணக்கு பிள்ளைக்கும் பங்கிருக்குமோ? அவர் உன்னை ஏமாற்றி இருப்பாரோ? இல்லை இல்லை, அவர் என் தந்தையார் காலத்திலிருந்து இங்கு இருப்பவர். மிகவும் நம்பிக்கையானவர். இந்த மூக்கையனும் ஆரம்ப காலத்தில் உண்மையானவனாகத்தான் இருந்திருக்கிறான். இவன்தான் பாகநேரி திருவிழாவில் சமையல் செய்ய போகிறான் என்பதை அறிந்த அக்னியு இவனை விலை பேசியிருக்கிறான். பணங்காசுக்கு மயங்காத இவன் அக்னியுவின் திட்டத்திற்கு ஒத்துழைக்க மறுத்திருக்கிறான். ஆனால் அக்னியு இவனை மிரட்டி எனது கட்டளைக்கு கட்டுப்படவில்லை என்றால் நீ உயிரோடு இருக்க முடியாது என்று பயமுறுத்தி இருக்கிறான். உயிருக்கு பயந்துதான் பாவம் இந்த மூக்கையன் அந்த சதி செயலுக்கு உடன்பட்டிருக்கிறான். ஆனால் என்று அவன் உயிரே போய்விட்டது. துரோகிக்கு சரியான தண்டனை. இவ்வளவு கட்டுப்பாட்டையும் மீறி இந்த மூக்கையன் இங்குதான் இருக்கிறான் என்பதை அறிந்து எவனோ ஒருவன் இங்கேயே வந்து இவனை கொன்றிருக்கிறான் என்பது எப்படி சாத்தியம்? அதைத்தான் நாங்களும் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆங்கிலேயர் நடமாட்டத்தை கண்டுபிடிக்க நாம் சில ஆட்களை நியமித்திருப்பது போல் நம்முடைய நடமாட்டத்தை கண்டுபிடிக்க ஆங்கிலேயர்களும் பல ஆட்களை நியமித்திருக்கிறார்கள். அதில் ஒருவன் தான் இங்கேயே வந்து நம் மறைவிடத்தை அறிந்திருக்கிறான். நம்மிடமிருந்த பணைய கைதியையும் கொன்றிருக்கிறான். அவனை எப்படியாவது உயிரோடு பிடித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நானும் அவனை துரத்தி கொண்டு சென்றேன். ஆனால் அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைந்ததும் எங்கே அவன் நம் எல்லையை கடந்து சென்று விடுவானோ என்ற அச்சம் எனக்கு ஏற்பட்டுவிட்டது. இவன் உயிரோடு இங்கிருந்து தப்பித்து விட்டால் இவன் நம்மை பற்றிய ரகசியத்தை நிச்சயம் அந்த அக்னியுவிடம் சொல்லிவிடுவான். அதன் பின் மருது சகோதரர்கள் இதை போன்று வேறு ஒரு மறைவிடத்தை நமக்காக தேடி கண்டுபிடிப்பது மிகவும் சிரமமாகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு சிரமத்தை மருது சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்றுதான் அந்த ஒற்றனை உயிரோடு போக விடாமல் வேறு வழியில்லாமல் நான் கொன்றேன். நீ செய்த செயலில் எந்த தவறும் இல்லை செவத்தையா. அந்த நேரத்திற்குரிய சரியான முடிவைத்தான் நீ எடுத்திருக்கிறாய். அவனை உயிரோடு பிடித்திருந்தால் மட்டும் என்ன கேட்டிருப்போம்? உன்னை யார் அனுப்பி வைத்தது என்றுதானே கேட்டிருப்போம். அவனை அந்த அக்னியுதான் அனுப்பி வைத்தான் என்பதை அவன் சொல்லித்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லையே. இருந்தாலும் அந்த கர்னல் அக்னியுவிற்கு எந்தெந்த அம்பலக்காரர்கள் துணை போகிறார்கள் என்ற உண்மையை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கும். அதனால் என்ன, அதை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி தெரிந்து கொள்கிறேன்.
எவன் எவரை எப்போது காட்டிக் கொடுப்பான், எந்த சதிகாரன் எந்த ரூபத்தில் புகுந்து நம்மை அழிக்க சதி செய்வான் என்பதே புரியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. என் அண்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலிருந்து தப்பித்து சென்ற போதே அவருக்கு துணையாக சென்ற மெய்காப்பாளனே அவர் இருக்கும் இடத்தை காட்டிக் கொடுத்து விட்டான். கூலித்தேவனையும் ராணி வேலுநாச்சியாரையும் முத்துராமலிங்க சேதுபதியையும் தீரன் சின்னமலையையும் ஆங்கிலேயர்கள் தங்கள் சாமர்த்தியத்தால் தான் வென்றார்கள் என்று சொல்ல முடியாது. வெள்ளையன் கொடுக்கும் பொருளுக்கு ஆசைப்பட்டு நம்மையே சிலர் காட்டிக் கொடுக்கும் கைவர்களாக மாறியதால் தான் இவையெல்லாம் நடந்தன. உண்மைதான். ஒவ்வொரு கணமும் நம்மை சுற்றியிருப்பவர்கள் விஷயத்தில் நாம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் நீ மிக மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அக்னியுவின் பார்வை முழுவதும் இனி உன்மேல் மட்டும்தான் இருக்கும். அம்பலக்காரர்கள் அனைவரையும் ஒன்றாக இணைக்கும் பெரும் சக்தியாக நீ இருக்கிறாய் என்பதால் இனி அவன் முன் விஷயத்தில் கடுமையாக நடந்து கொள்வான். அதனால் என்ன? எனக்கு பாதுகாப்பு அரணாக மலை போல் காத்து நிற்க நீங்கள் இருக்கிறீர்கள். சூழ்நிலைக்கேற்ப சிந்தித்து செயல்படும் ஆற்றல் மிக்க செவத்தையா இருக்கிறார். எவ்வளவு சாமர்த்தியமாக எல்லோர் முன்னிலையிலும் எனக்கு சற்றும் அறிமுகம் இல்லாதவன் போல் வந்து பசிக்குச் சோறு வேண்டும், ஆனால் ஏதாவது வேலை செய்துவிட்டுத்தான் அந்த உணவை உண்பேன் என்று சொல்லி சமையல் வேலையில் சேர்ந்தான் தெரியுமா? அதனால்தான் இந்த சமையல்காரனின் சூழ்ச்சியை கண்டுபிடித்து வீழ்த்த முடிந்தது. அத்தோடு ஆங்கிலேயரை நிலைகுலையச் செய்து கொண்டிருக்கும் மாவீரர்களான மருதுபாண்டியர்கள் நம்முடன் இருக்கிறார்கள். இதைவிட மிகப்பெரிய பலம் வேறென்ன வேண்டும்? பலே வாளுக்கு வேலி, உன் மன உறுதி கண்டு நான் பெருமிதம் அடைகிறேன். நீ நடத்திய பரிவட்ட விழா உனக்கு முழு திருப்தி தரும் வகையில் நடந்ததல்லவா? அம்பலக்காரர்கள் அனைவரும் வயிறார மனமாற விருந்துண்டு மகிழ்ந்து வாழ்த்தினார்கள் அல்லவா? எல்லாமே சிறப்பாகத்தான் நடந்தது. ஆனால் என்ன? விழாவுக்கு வந்த அனைவருமே மனமாற வாழ்த்திவிட்டுத்தான் சென்றார்கள். ஆனால் ஒருவனை தவிர. யார் அது? வல்லத்தரையன். அவன் ஒருவன் மட்டும்தான் இந்த திருவிழாவில் ஒரு பெயருக்காக கலந்து கொண்டானே தவிர உண்மையான உணர்வோடு அவன் அதில் பங்கு பெறவில்லை. பழைய பகையோடும் அதே பழி உணர்ச்சியோடும் தான் இன்றும் இருக்கிறான். இறுதி வரை அவன் என்னை தன் எதிரியாக மட்டும்தான் பாவித்துவிட்டு சென்றான். அவன் மனதை மாற்ற நான் எடுத்த முயற்சிக்கு எந்த பலனும் இல்லாமல் போய்விட்டது. அதை பற்றி நீங்கள் சங்கடப்பட வேண்டாம். நான் சந்தித்து எந்த வகையிலாவது அவர் மனதை மாற்ற முயற்சி செய்கிறேன். வல்லத்தரையர் இங்கு வந்து என் அண்ணன் ஊமைத்துறையை ஒரு முறை சந்தித்து விட்டால் பிறகு எல்லாம் சரியாகிவிடும். அப்படி சொல் செவத்தையா. வாளுக்கு வேலி, என் தம்பி செவத்தையா எனது நிழலாக இருந்து உனக்கு துணையாக செயலாற்றுவான். அதாவது மூலஸ்தான மூர்த்தியாக நீங்கள் இங்கே இருந்தாலும் உங்கள் தம்பி உற்சவ மூர்த்தியாக உலா வருவார் என்கிறீர்கள். வாளுக்கு வேலி, இந்த பிணங்களை என்ன செய்யலாம்? சமையல்காரனின் சடலத்தை அவன் உறவினர்களிடமே ஒப்படைத்து விடலாமா? வேண்டாம். இவன் காணாமல் போனான் என்பது அப்படியே இருக்கட்டும். அக்னியுவை பொறுத்தவரை அவனுடைய ஆட்கள் இருவர் என்ன ஆனார்கள் என்று தேடிக்கொண்டே இருக்கட்டும். சரி, நான் புறப்படுகிறேன். செவத்தையா, நீ உடன் சென்று வாளுக்கு வேலியை வழி அனுப்பி வைத்து விட்டு வா. வணக்கம்மா. களத்து மேட்டிலிருந்து நெல் மூட்டைகள் வந்து விட்டதல்லவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கொண்டாந்து இறக்குனாங்க. அதை பத்தி உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் நாங்க இங்க வந்தோம். சரி சரி, அந்த மூட்டையிலிருந்து முதலில் அண்ணன் வீட்டிற்கு 20 மூட்டைகளை அனுப்பி வையுங்க. ஆகட்டும்மா. அடுத்து கோயில் நடத்தும் அன்னதானத்திற்காக 50 மூட்டைகளை அனுப்பி வையுங்கள். சரிங்கம்மா. நில்லுங்கள். மற்றவைகளையும் கேட்டுவிட்டு போங்கள். சொல்லுங்கம்மா. நம் பண்ணையில் வேலை செய்யும் பணியாட்களுக்கு எவ்வளவு நெல் மூட்டைகள் வேண்டுமோ அவைகளை கொடுத்து அனுப்புங்கள். சரிங்கம்மா. நம் வீட்டிற்கு தேவையானதை மச்சியில் கொட்டிவிட்டு மீதி உள்ளதை சந்தைக்கு கொடுத்து விடுங்கள். உத்தரவும்மா. வேலா, அம்மா, உன் மனைவி முழுகாமல் இருப்பதாக கேள்விப்பட்டேன். நலமாக இருக்கிறாளா? உங்களோட புண்ணியத்துல நல்லா இருக்காமா. கணக்கு பிள்ளையிடம் சொல்லி இருக்கிறேன். தொகையை வாங்கிக் கொண்டு உன் மனைவி ஆசைப்பட்டதை வாங்கிக் கொடு. ரொம்ப நன்றிம்மா.
மாமா மாமா, அடியே பஞ்சவர்ணம், இங்கே வா. என்ன அத்தை? நீங்கள் சென்று வாருங்கள். அடியே பஞ்சவர்ணம், இங்கு ஒருத்தை குத்துக்கல்லாட்டம் நின்று கொண்டிருக்கிறேன். நீ சிறிதும் பொருட்படுத்தாமல் போய்க் கொண்டிருக்கிறாயே, எங்கே போகிறாய்? வல்லு மாமா எங்கே? வல்லத்தரையன் என்று அவனுக்கு அழகாக பெயர் வைத்திருக்கிறோம். வல்லத்தரையன் நீளமாக இல்லை, வல்லு கணக்கச்சிதமாக சுருக்கமாக அழகாக இருக்கிறது. பஞ்சவர்ணம் என்ற உன் பெயர் கூடத்தான் நீளமாக இருக்கிறது. வேண்டுமென்றால் அதை பஞ்சே என்று சுருக்கி வைத்துக் கொள்ளலாமா? நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். மாமா எங்கே? இரவு தாமதமாகத்தான் வந்தான், உறங்கிக் கொண்டிருக்கிறான். ஆமாம், அது என்ன கையில்? இதுவா, நம் பட்டமங்கலம் பிள்ளையாருக்கு படைத்த கொழுக்கட்டை. சதுர்த்திக்கு இன்னும் நாள் இருக்கிறதே. பிள்ளையார் சதுர்த்திக்கு மட்டும்தான் கொழுக்கட்டை படைப்பார்கள் என்று யார் சொன்னது? இது என் வல்லு மாமாவுக்காக நான் ஆசையாக செய்த கொழுக்கட்டை. அவருக்கு கொழுக்கட்டை என்றால் மிகவும் பிடிக்கும். மாமாவை பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது. அதனால்தான் அவர் பாகனேரி திருவிழாவிலிருந்து வந்துவிட்டார் என அறிந்ததும் அவருக்கு பிடித்த இந்த கொழுக்கட்டையை நானே என் கைகளால் செய்து எடுத்து வந்தேன். மாமா எங்கே அத்தை? அவரை நான் உடனடியாக பார்க்க வேண்டும். ஏண்டி பஞ்சவர்ணம், வல்லத்தரையன் உன்னை விட்டு வடதிசைக்கா வருடக்கணக்காக சென்று விட்டான். பக்கத்தில் இருக்கும் பாகனேருக்கு தானே சென்றான். இதற்கு போய் எதற்கு இவ்வளவு தவிப்பு? தவிப்புதான் அத்தை. மாமாவை பிரிந்திருக்கும் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு வருடம் போல்தான். அவர் என்னை விட்டு அருகிலுள்ள ஊருக்கு சென்றாலும் அது எனக்கு வெகு தூரம்தான். அவர் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. அப்படி என்று நீ நினைக்கிறாய். ஆனால் வல்லத்தரையன் அப்படி நினைக்கவில்லையே. இப்போது நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அல்லவா, அதுவே போதும். கூடிய விரைவில் என் மாமாவும் என்னை நினைப்பார். உன்னிடத்தில் பேசி வெற்றி பெற முடியுமா? முடியாதம்மா. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரியவில்லை பஞ்சவர்ணம். என்ன புரியவில்லை? நம் அம்பலத்தை சுற்றியுள்ள அத்தனை அம்பலக்காரர்களும் வல்லத்தரையன் பெயரை சொன்னாலே அலறுகிறார்கள். ஆனால் அவனோ உன் பெயரை கேட்டாலே அலறுகிறான். அப்பா, அவனை என்னதான் செய்து பயமுறுத்தி வைத்திருக்கிறாயோ? இது பயம் இல்லை அத்தை, பாசம். பாசமா? ஏன், அந்த பாசம் எங்களிடம் இல்லையா? அத்தை, பல்லு மாமா மீது நீங்கள் வைத்திருக்கும் பாசம் வேறு, நான் வைத்திருக்கும் பாசம் வேறு. அதையெல்லாம் உங்களிடம் விளக்கமாக சொல்லிக் கொண்டிருக்க முடியுமா? சொன்னாலும் உங்களுக்கு அது புரியாது. எனக்கு ஒன்றும் புரிய வேண்டாமம்மா. அந்த கொழுக்கட்டையை கொடு. வல்லத்தரையனிடம் சரியான நேரம் பார்த்து நானே கொடுக்கிறேன். அது சரி. கொழுக்கட்டையை மாமாவிற்கு நீங்கள் கொடுப்பதற்காகவா இவ்வளவு சிரமப்பட்டு அதிகாலையிலேயே எழுந்து செய்து பிள்ளையாருக்கு படைத்து கொண்டு வந்திருக்கிறேன்? கொழுக்கட்டையை பிடிக்க தெரிந்த எனக்கு அவருக்கு கொடுக்க தெரியாதா? இந்த கொழுக்கட்டையை நான் தான் மாமாவிற்கு கொடுப்பேன். பஞ்சவர்ணம், வல்லத்தரையன் நடுஜாமத்தில் தானடி வீட்டிற்கே வந்தான். அசந்து உறங்கிக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது சென்று அவனை எழுப்பி தொந்தரவு செய்ய வேண்டுமா? இப்பொழுது என்ன? கொழுக்கட்டையை நீயே வல்லத்தரையனிடம் கொடுக்க வேண்டும், அவ்வளவுதானே? ஆமாம். அவன் எழும் வரை வீட்டு பணியில் எனக்கு ஒத்தாசையாக இரு. அவன் எழுந்ததும் சொல்கிறேன், வா. என்ன பஞ்சவர்ணம், உனது அப்பாவும் அண்ணனும் பாகனேரியிலிருந்து வந்து விட்டார்கள் அல்லப்பா? எங்கே போயிருப்பாள்? மாமா, வல்லு மாமா.